அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து குடிபெயர்ந்து இங்க வந்தான் ஒரு பையன். அந்த பையனுக்கு இந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க? இந்த ஊர் மக்கள நமக்கு பிடிக்குமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. சரின்னு அவன் சந்தேகத்த தீர்த்துக்க, அந்த ஊர்ல வசிச்சு வந்த ஒரு துறவி கிட்ட போயி இந்த மாரி சொன்னான். "எனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அவங்கள பிடிக்குமா? அப்படின்னு சொல்லுங்க." அப்படின்னு அவர்கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த துறவி, "நீ ஏற்கனவே வசிச்சுட்டு வந்திருந்த ஊர்ல மக்கள் எப்படிப்பா இருந்தாங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன், அவங்கலாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. யார்கிட்ட எத கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நெனப்பாங்க. அவங்களோட கோவத்த காட்டுவாங்க. அவங்கள்ட்ட பொறுமைன்றதே இருக்காது. அன்புன்றதே இருக்காது. அப்படின்னு அடுக்கடுக்கா அவங்கள பத்தி சொன்னான். அதனால தான் அந்த ஊர காலி பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்ததாகவும் சொன்னான். அதுக்கு அந்த துறவி, "அவசரப்பட்டுட்டியேப்பா! நீ எந்த மாரி மக்கள் அங்க பாத்தியோ, அதே மாதிரி மக்கள் தான் இங்கேயும் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிச்சுட்டாரு. அவனுக்கு ஒரே சோகம். அவனும் கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் இன்னொரு பையன் இதே மாதிரி வந்தாரு. அவரும் அவரோட ஊர காலி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்ததா சொன்னாரு. அவரும் கேக்குறாரு, இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. அந்த பையன்கிட்டயும் துறவி அதே கேள்விய வைக்கிறாரு. "தம்பி, நீ இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல மக்கள் எப்படி இருந்தாங்க?" அப்படின்னு. அதுக்கு அந்த பையன், "அவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க, அன்பு பாராட்டுவாங்க, பகைமைன்றதே இருக்காது. என்னோட வேலை காரணமா நான் இந்த ஊருக்கு வர வேண்டியதா போச்சு. அவங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி, "நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. இந்த ஊர் மக்களும் அதே மாதிரி உன்கிட்ட அன்பா, பாசமா இருப்பாங்க. நீ எதையும் மிஸ் பண்ற மாதிரி வராது." அப்படின்னு சொல்லி இந்த பையன அனுப்புறாரு. இந்த பையன் சந்தோஷமா போறாரு. அந்த துறவி சொன்ன வார்த்தைகள வச்சு நாம ஒண்ணு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். நாம என்ன நெனைக்கிறோமோ, அதுதான் நமக்கு நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க மத்தவங்க எல்லாமே உங்கட்ட பகைமையா இருக்கிறாங்க. அவங்கலாம் நல்லவங்க இல்ல. அவங்க திருடுவாங்க. அவங்க உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதே தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கும். அதுக்கு பதிலா நம்மள சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க. அன்பா இருக்கிறாங்க. அமைதியா இருக்கிறாங்க. ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள சுத்தி அந்த மாதிரி மக்கள் மட்டும் தான் இருப்பாங்க. இததான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே தான் நான் தெய்வ வழிபாடுன்னு நெனைக்கிறேன். தியானத்துல இருக்கிறவங்களும் இதே தான் பின்பற்றுறாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள உங்க ஆழ் மனசுல நெனச்சு அத நிறைவேத்திக்கோங்க. அடுத்த கதையில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அருண்குமார்.